ஒரு நிமிடம். இந்த வீடியோவை மூடாதீர்கள். ஏனென்றால் நான் இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். மகாபாரதத்தில் மிகவும் அழகான பாத்திரம் யார் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? கண்ணனா? திருபதியா? அர்ஜுனனா? தவறு. மகாபாரதம் நேரடியாக சொல்கிறது. 3 உலகங்களிலும் மிகவும் அழகான மனிதன் வேறு ஒருவன். தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் கூட அவருடைய அழகுக்கு இணையாக இல்லை என்று நேரடியாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் யார் தெரியுமா? நகுலன். 5 பாண்டவர்களில் ஒருவன். ஆனால் மகாபாரதத்தில் மிகவும் மறைக்கப்பட்டவன். அர்ஜுனனை எல்லாரும் பேசுகிறார்கள். பீமனை எல்லாரும் பேசுகிறார்கள். யுதிஷ்டிரனை எல்லாரும் பேசுகிறார்கள். ஆனால் நகுலன்? அவன் பெயர் கேட்டால் பலருக்கு அதிகம் தெரியாது. ஏன் தெரியாது? ஏனென்றால் அவன் கதை மறைக்கப்பட்டது. அவன் வலி மறைக்கப்பட்டது. அவன் சக்தி மறைக்கப்பட்டது. இன்று அந்த மறைக்கப்பட்ட கதையை முழுமையாக சொல்கிறேன். ஆனால் ஒரு வேண்டுகோள். இந்த வீடியோவை இடையில் நிறுத்தாதீர்கள். ஏனென்றால் கடைசி நிமிடத்தில் நான் சொல்லப்போவது உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் விதத்தையே மாற்றும். தயாரா? தொடர்வோம். நகுலன். இந்த பெயரின் அர்த்தம் தெரியுமா? நகுலன் என்றால் கீரி என்று அர்த்தம். கீரி என்பது பாம்பை கொல்லும் விலங்கு. பாம்பு என்பது தமிழ் மரபில் மறைந்த ஞானத்தின் அடையாளம். கீரி என்பது அந்த ஞானத்தை வெல்லும் வீரத்தின் அடையாளம். அதாவது நகுலன் என்ற பெயரிலேயே ஒரு ஆழமான அர்த்தம் மறைந்திருக்கிறது. இதை யாரும் சொல்லவில்லை. இப்போது நகுலன் யார் என்று தெரிந்து கொள்வோம். நகுலன் பாண்டு மகாராஜனின் மகன். ஆனால் நேரடி மகன் அல்ல. பாண்டுவுக்கு ஒரு சாபம் இருந்தது. அவன் எந்த பெண்ணையும் தொட்டால் உடனே இறந்து விடுவான் என்ற சாபம். இந்த சாபத்தால் பாண்டுவிற்கு குழந்தை பிறக்காது. அதனால் முதல் மனைவி குந்தி மந்திர சக்தியால் தேவர்களை அழைத்து 3 மகன்களை பெற்றாள். யுதிஷ்டிரன் தர்மதேவனால் பிறந்தான். பீமன் வாயுதேவனால் பிறந்தான். அர்ஜுனன் இந்திரனால் பிறந்தான். இப்போது 2வது மனைவி மாத்ரி. அவளுக்கும் அந்த மந்திரம் கொடுக்கப்பட்டது. மாத்ரி அஸ்வினி குமாரர்களை அழைத்தாள். அஸ்வினி குமாரர்கள் என்பவர்கள் தேவலோகத்தின் மருத்துவர்கள். இளமை மற்றும் அழகின் தேவர்கள். அவர்களிடம் இருந்து இரட்டை குழந்தைகள் பிறந்தார்கள். நகுலன் மற்றும் சகாதேவன். இதை கவனமாக கேளுங்கள். நகுலனின் தந்தை அஸ்வினி குமாரர்கள். அதாவது இளமை மற்றும் அழகின் தேவர்கள். அதனால்தான் நகுலன் 3 உலகங்களிலும் மிகவும் அழகானவனாக பிறந்தான். இது சாதாரண வர்ணனை அல்ல. இது அவன் தெய்வீக மரபின் நேரடி விளைவு. நகுலன் பிறந்தான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பேரிழப்பும் நடந்தது. நகுலன் பிறந்த சில நாட்களிலேயே அவன் அன்னை மாத்ரி இறந்தாள். பாண்டு மகாராஜன் தவறுதலாக மாத்ரியை தொட்டதால் சாபம் நிறைவேறியது. பாண்டுவும் இறந்தான். மாத்ரி தன் கணவனோடு சேர்ந்து சிதையில் ஏறினாள். ஆனால் போவதற்கு முன்பு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாள். குந்தி, என் குழந்தைகளை பார்த்துக்கொள் என்று சொன்னாள். சிறிய குழந்தைகளாக இருந்த நகுலனும் சகாதேவனும் அன்னையை இழந்தார்கள். தந்தையை இழந்தார்கள். வனத்தில் தனியாக விடப்பட்டார்கள். அந்த தருணத்தில் இருந்தே நகுலனின் வாழ்க்கை ஒரு மௌனமான போராட்டமாக மாறியது. இப்போது ஒரு நிமிடம் யோசியுங்கள். பிறந்தவுடனே அன்னையை இழந்தவன். தந்தையை இழந்தவன். ஆனால் அதை யாரிடமும் சொல்லாமல் வலிமையாக வாழ்ந்தவன். அவன் கதையை யாரும் சொல்வதில்லை. அவன் வலியை யாரும் பேசுவதில்லை. இன்று நாம் பேசுகிறோம். குந்தி அவர்களை ஏற்றுக்கொண்டாள். 5 பாண்டவர்களாக வளர்த்தாள். ஆனால் நகுலனுக்கும் சகாதேவனுக்கும் எப்போதும் ஒரு தனிமை இருந்தது. யுதிஷ்டிரன் குந்தியின் மகன். பீமன் குந்தியின் மகன். அர்ஜுனன் குந்தியின் மகன். ஆனால் நகுலனும் சகாதேவனும் மாத்ரியின் மகன்கள். இந்த வித்தியாசம் நுட்பமானது. ஆனால் ஆழமானது. இருந்தாலும் நகுலன் ஒருபோதும் புகார் சொல்லவில்லை. ஒருபோதும் அழவில்லை. மௌனமாக வலிமையாக வளர்ந்தான். 2வது அசிவித்யா. இது வாழ்போர் கலை. நகுலன் எல்லா பாண்டவர்களிலும் மிகச்சிறந்த வாழ்வீரன். அவன் வாழ்போர் பாணிக்கு நாக பந்தம் என்று பெயர். பாம்பின் அசைவு போல் வேகமான வாள் சுழற்றுதல். கண்ணுக்கே புரியாத வேகத்தில் தாக்குவான். எதிரிகள் அவன் வாளை பார்க்கவே மாட்டார்கள். அவ்வளவு வேகம். 3வது குதிரை சவாரி மற்றும் பயிற்சி. நகுலன் ஒரு குதிரையை வெறும் கசையின் ஒலியால் மட்டுமே கட்டுப்படுத்துவான்.
எத்தனை காட்டு குதிரையாக இருந்தாலும் நகுலனின் கைப்பட்டால் அடங்கிவிடும். குதிரைக்கும் நகுலனுக்கும் ஒரு அலைத்தொடர்பு இருந்தது என்று மகாபாரதம் சொல்கிறது. இந்த 3 திறமைகளும் ஒரே பாண்டவனிடம் இருந்தன. வேறு எந்த பாண்டவனிடமும் இல்லை. அர்ஜுனனிடம் வில் வித்தை இருந்தது. பீமனிடம் கதை சண்டை இருந்தது. ஆனால் நகுலனிடம் மட்டும் இந்த 3 தனித்துவமான திறமைகள் இருந்தன. இதை யாரும் பேசுவதில்லை. இப்போது நகுலனின் தோற்றத்தை பற்றி பார்ப்போம். மகாபாரதம் வன பருவத்தில் நேரடியாக எழுதியிருக்கிறது. நகுலனின் முகம் பவளம் போன்ற சிவந்த உதடுகளோடு இருந்தது. அவன் கண்கள் இளஞ்சிவப்பு தாமரை இதழ் போன்றிருந்தன. அவன் தோல் தங்க மஞ்சள் நிறத்தில் இருந்தது. அணிகலன் எதுவும் இல்லாமலே அவன் உடல் ஒளிர்ந்தது. அவன் தோள்கள் எருது போல் அகன்றிருந்தன. அவன் கரங்கள் முழங்கால் வரை நீண்டிருந்தன. 3 உலகங்களிலும் அவனை விட அழகான மனிதர் யாரும் இல்லை என்று நேரடியாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவலோகத்தின் தேவர்களும் அவன் அழகுக்கு முன் தலை குனிவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வர்ணனையை படிக்கும்போது ஒரு கேள்வி வருகிறது. இவ்வளவு அழகான மனிதன் ஏன் குறைவாக பேசப்படுகிறான்? அதற்கான பதில் அவனுடைய சொர்க்க பயணத்தில் இருக்கிறது. மகாபாரதம் முடிகிறது. குருக்ஷேத்திர போர் முடிந்தது. கண்ணன் சென்ற அந்த ஒரு நினைப்பே அவன் வீழ்ச்சிக்கு காரணமானது. இதை கேட்கும்போது நம் மனதில் ஒரு வலி வருகிறது. இவ்வளவு சக்தி வாய்ந்தவன், இவ்வளவு அழகானவன், இவ்வளவு திறமையானவன். ஆனால் ஒரே ஒரு தவறால் விழுந்தான். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் இதை பார்க்கிறோம். நாமும் நம் அழகைப் பற்றி பெருமைப்படுகிறோம். நம் திறமையைப் பற்றி பெருமைப்படுகிறோம். நம் சம்பளத்தைப் பற்றி பெருமைப்படுகிறோம். நம் படிப்பைப் பற்றி பெருமைப்படுகிறோம். ஆனால் அந்த பெருமையே நம்மை விழுத்துடைக்கிறது என்பதை நகுலன் கதை நமக்கு சொல்கிறது. நகுலனின் தமிழ் தொடர்பு பற்றி பார்ப்போம். தமிழகத்தில் நகுலனுக்கு கோயில்கள் இருக்கின்றன. தஞ்சாவூர் மாவட்டத்தில் நகுலேஸ்வரர் கோயில் இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் நகுலன் கோவில் இருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் நகுலன் அம்மன் கோவில் இருக்கிறது. இந்த கோயில்களில் நகுலன் பாதுகாவலன் தெய்வமாக வழிபடப்படுகிறான். குதிரை சிற்பங்கள் இந்த கோயில்களில் காணப்படுகின்றன. ஏனென்றால் நகுலன் குதிரை மருத்துவத்தோடு இணைக்கப்பட்ட தெய்வம் என்ற நம்பிக்கை தமிழகத்தில் இருக்கிறது. நகுலனும் நாகர்களும் என்ற தொடர்பும் மிகவும் ஆழமானது. நகுலன் என்ற பெயரே கீரியிலிருந்து வருகிறது. கீரி என்பது பாம்பை வெல்வது. தமிழகத்தில் நாக வழிபாடு மிகவும் பழமையானது. நகுலன் வழிபாடும் நாக வழிபாடும் இணைந்திருக்கின்றன. இந்த தொடர்பு இன்னும் ஆராயப்படவில்லை. குருக்ஷேத்திர போரில் நகுலன் செய்தது பற்றி பார்ப்போம். 18 நாட்கள் போரில் நகுலன் தன் வாழ்கலையை வெளிப்படுத்தினான். ஒரே நாளில் 10,000 மேல் எதிர் வீரர்களை வதம் செய்தான். கர்ணனின் மகன் விருஷசேனனை அர்ஜுனனோடு சேர்ந்து வதம் செய்தான். சகுனியின் மகன் உலூகனையும் வதம் செய்தான். இந்த சாதனைகள் மகாபாரதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் யாரும் பேசுவதில்லை. அஜாத வாசத்தில் நகுலன் செய்தது இன்னும் சுவாரஸ்யமானது. 1 வருட காலம் யாரும் தம்மை அறிந்து கொள்ளக்கூடாது என்று மறைத்து வாழ வேண்டும். அர்ஜுனன் பெண் வேடம் போட்டான். யுதிஷ்டிரன் சூதாடி வேடம் போட்டான். நகுலன் என்ன வேடம் போட்டான் தெரியுமா? விருந்திகன் என்ற பெயரில் விராட மன்னன் அரண்மனையில் குதிரை பராமரிப்பாளனாக வேலை செய்தான். ஏனென்றால் அவனுக்கு குதிரை மருத்துவம் தெரியும். குதிரை சவாரி தெரியும். ஒரு முழு வருடம் யாரும் அவன் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அவ்வளவு திறமையாக மறைந்தான். நகுலனுக்கு 2 மனைவியர் இருந்தனர். திருபதி 5 பாண்டவர்களுக்கும் பொதுவான மனைவி. நகுலனுக்கு தனிப்பட்ட மனைவி கரேணுமதி. சேதி நாட்டு மன்னன் மகள். இவளிடம் நகுலனுக்கு நிரமித்ரன் என்ற மகன் பிறந்தான். திருப்பதியிடம் சதானேகன் என்ற மகன் பிறந்தான். 2 மகன்களும் குருக்ஷேத்திர போரில் வீரமரணம் அடைந்தனர். இந்த தனிப்பட்ட துயரம் பற்றி மகாபாரதத்தில் மிகவும் குறைவாக பேசப்படுகிறது. தாயை இழந்தான். தந்தையை இழந்தான். 2 மகன்களையும் இழந்தான்.
ஆனால் ஒருபோதும் வெளியே அழவில்லை. ஒருபோதும் புகார் சொல்லவில்லை. மௌனமாக இருந்தான். மௌனமாக போரிட்டான். மௌனமாக வாழ்ந்தான். இதுதான் நகுலனின் மிகப்பெரிய பாடம். வாழ்க்கையில் நஷ்டங்கள் வரும். இழப்புகள் வரும். யாரும் பாராட்டாத நேரங்கள் வரும். யாரும் புரிந்து கொள்ளாத தருணங்கள் வரும். ஆனால் நகுலன் போல் மௌனமாக வலிமையாக தொடர்ந்து செல்வதே வாழ்க்கையின் தர்மம். நகுலன் ஒரே ஒரு தவறு செய்தான். தன் அழகைப் பற்றி பெருமைப்பட்டான். அந்த தவறை நாம் செய்யாமல் இருந்தால் நகுலனை விட உயர்வோம். உன்னிடம் திறமை இருக்கிறதா? பெருமைப்படாதே. அந்த திறமையை பயன்படுத்து. உன்னிடம் அழகு இருக்கிறதா? பெருமைப்படாதே. அந்த அழகை மற்றவர்களுக்கு நன்மை செய்ய பயன்படுத்து. உன்னிடம் சக்தி இருக்கிறதா? பெருமைப்படாதே. அந்த சக்தியை பலவீனர்களைக் காக்க பயன்படுத்து. இதுதான் நகுலன் வாழ்க்கை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம். நம் அடுத்த வீடியோவில் நாம் சகாதேவனைப் பற்றி பார்க்கப் போகிறோம். நகுலனின் இரட்டை சகோதரன். எதிர்காலம் பார்க்கும் சக்தி படைத்தவன். மகாபாரதத்தில் மிகவும் மர்மம் நிறைந்த பாத்திரம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீர்கள். இப்போதே ரூட்ஸ் ஆஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கன் அழுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கமெண்டில் ஒன்று சொல்லுங்கள். மகாபாரதத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாண்டவன் யார் என்று சொல்லுங்கள். நகுலனா? அர்ஜுனனா? பீமனா? கமெண்டில் பெயர் போடுங்கள். அந்த கமெண்ட் மிகவும் முக்கியம். நகுலன் மறக்கப்பட்டான். ஆனால் அவன் கதை மறக்கப்படக்கூடாது. தமிழின் வேர்களை சேர்ந்து தேடுவோம். மறைந்த உலகம் காத்திருக்கிறது. நாம் போகிறோம்.